நல்ல பாதையில் நடந்திட நல் குணங்களை முன்னில் வளர்த்திடும் பரம பாதையை காட்டியே பரலோக வாழ்வினை ஈந்திடும். கால்கள் இடறி சேதமடைந்து சோர்ந்திடாமல் தூக்கிடும். கால்கள் இடறி சேதமடைந்து சோர்ந்திடாமல் தூக்கிடும். தேன் இனிமையிலும் இனிமை என் தேவாதி தேவனருளிய வசனமே. என் தேவாதி தேவனருளிய வசனமே. வாசகம். நிலைவாழ்வு அளிக்க பொங்கி எழும் ஊற்று கிறிஸ்துவே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 5-15, 19-26, 39 மற்றும் 40-42. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்புவின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பிட்டிருந்த இயேசு கிணற்றுக்கு ஓரமாய் அமர்ந்திருந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? உம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரா? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்துள்ளார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் அவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது. தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றனர். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அளிப்பார் என்றார். அப்பொழுது இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கே 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினார்கள். அப்போது அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
உயிர் தரும் உணவு நானே, உன்னில் சுகம் தரும் உணவு நானே. என்னை உண்போர் என்றும் வாழ்வர், நிலை வாழ்வை என்றும் பெறுவர். உயிர் தரும் உணவு நானே, உன்னில் சுகம் தரும் உணவு நானே. என்னை உண்போர் என்றும் வாழ்வர், நிலை வாழ்வை என்றும் பெறுவர். என்னிடம் வருவோர் பசியின்றி இருப்பர், என்னை நம்புவோர் தாகமின்றி இருப்பர். என்னிடம் வருவோர் பசியின்றி இருப்பர், என்னை நம்புவோர் தாகமின்றி இருப்பர். எனது குருதியை பருகி சதையை உண்போர் வாழ்வர். எனது குருதியை பருகி சதையை உண்போர் வாழ்வர். வாழ்வருளும் உணவாம் என்னை உண்போர் இறந்தும் வாழ்வர், என்னை உண்போர் இறந்தும் வாழ்வர். உயிர் தரும் உணவு நானே, உன்னில் சுகம் தரும் உணவு நானே. என்னை உண்போர் என்றும் வாழ்வர், நிலை வாழ்வை என்றும் பெறுவர். வாழ்வது நீ அல்ல, உன்னில் நான் வாழ்கின்றேன். வாழும் நாளெல்லாம் சுகம் தந்து காக்கின்றேன். வாழ்வது நீ அல்ல, உன்னில் நான் வாழ்கின்றேன். வாழும் நாளெல்லாம் சுகம் தந்து காக்கின்றேன். தீமை உன்னை அணுகினாலும், வாதை உன் இல்லத்தை நெருங்கினாலும். தீமை உன்னை அணுகினாலும், வாதை உன் இல்லத்தை நெருங்கினாலும். என் அருள் உனக்கு போதும், நீ துணிந்து எதையும் செய்வாய். நீ துணிந்து எதையும் செய்வாய். உயிர் தரும் உணவு நானே, உன்னில் சுகம் தரும்